ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சீரீஸ். எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டீவன் ஒருத்தவர், அவர் ஒரு பெரிய ரைட்டர். அவர் எழுதின ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ்ன்ற ஒரு புக்கு வந்து நல்லா பப்ளிஷ் ஆகி அவர் இப்போ ஒரு பெரிய ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து உணர்ந்துருப்பாங்க. அதெல்லாமே ஒரு புக்காக வந்து வெளியிட்டு அவர் இப்போ பெரிய ரைட்டராக இருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு லேடிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து ஹார்ன் அடிச்சிருந்தா எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பட் அவரோட கை வந்து உடஞ்சிருச்சு. அங்கேயே என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்தும் போயிட்டாரு. என்னோட ஹஸ்பண்டோட ஃபியூனரல் முடிஞ்சு நான் அந்த நைட்டு தூங்கலான்னு போகும்போது எனக்கு மேலேருந்து ஏதோ சொட்டுச்சு. முகமெல்லாம் ரத்தமாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து தொங்கிட்டு இருந்தார். அப்போ இருந்து நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அப்போ இருந்து அந்த ரூமில் நான் வந்து தூங்கலை. அவர் சத்தம் போட்டு கத்துனாரு. ஆனால் அவர் வந்து எனக்கு கத்துற மாதிரி கேட்கல, காரோட ஹார்ன் மாதிரி எனக்கு வந்து கேட்டுச்சு. சரிங்க மேடம், நான் வந்து ஒரு சில இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, உங்கள் வீட்டிலே நான் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கேட்டு ஸ்டீவனும் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கிறாரு. ஸோ ஸ்டீவனும் அந்த லேடியோட வீட்டை சுற்றி பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போது அவர் எழுதின புக்கெல்லாம் ரேக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த லேடியும் சொல்கிறாங்க, ஓ நான் சொல்ல மறந்துட்டேன் சார், நான் பெரிய ஃபேன், அதுலேயும் இந்த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் தான் நான் வந்து பெரிய ஃபேன் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டீவனுக்கு ஒரு கால் வருது. அவர் தங்கச்சிக்கிட்டேருந்து. அவங்க தங்கச்சி பேர் நில். என்ன காரணம்னு தெரியல, ஸ்டீவன் வந்து அந்த காரை வந்து கட் பண்ணிடுறாரு. இதனால அந்த நெல்லுன்ற பொண்ணு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறா. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ்ன்ற புக்கில் அவர் சிஸ்டர் நெல்லை பற்றி தான் வந்து அவர் அதிகமாக எழுதியிருப்பாரு. இப்படியே ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க. ஸ்டீவன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஏதோ ஒரு அழுகிற சவுண்டு கேட்டு அவர் தங்கச்சி ரூம் நோக்கி போகிறாரு. அப்போது அவர் தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கழுத்து உடஞ்ச மாதிரி ஏதோ ஒரு லேடியை பார்த்தேன் அப்படின்னு கேட்டதும் ஸ்டீவன் வந்து லூக் கிட்ட கேட்குறாரு. லூக் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட தம்பி. லூக் கிட்ட கேட்குறப்போ அவன் சொல்கிறான், எனக்கு எதுவும் தெரியாது, தங்கச்சி வந்து அழுதான், அதனால் நான் வந்து ஏந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி லூக் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அப்பாவும் வராரு. அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு லேடியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் அவனோட கனவு, அதனால் எதையும் மனசில் வச்சுக்காம தூங்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பா ஒரு பையன் லூக் கேட்குறான், அப்பா நம்ம எவ்வளோ நாள் இந்த வீட்டிலே இருப்போம் அப்படின்னு கேட்குறப்போ அப்பா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் லூக், நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஸோ அப்புறம் எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இந்த அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூக்கு, நெல் இவங்க மட்டுமே பசங்க கிடையாது, தியோ, ஷெர்லின்னு வேற 2 பசங்க இருக்காங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தூங்க போயிடுறாங்க. அப்போது நெல் வந்து தூங்க போகும்போது அவங்க பின்னாடி வந்து ஏதோ கழுத்து உடஞ்ச மாதிரி ஒரு லேடி வந்து பின்னாடி நிற்கிறாங்க. அப்போது அந்த நெல் பார்த்தது வந்து எல்லாமே உண்மைதான். அடுத்த நாள் வந்து அந்த லேடிக்காக பயந்துட்டு ஹால்லே ஒரு சோஃபாவில் தூங்குறேன்னு சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா அம்மாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. நெல் தூங்குற வரைக்கும் அவங்க அம்மா தான் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. நெல் தூங்கினதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் நெல்லோட உடம்புக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அவள் கண் முடிச்சோன்னே அவள் நெல்லுக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் தொங்கிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நெல் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால தான் வந்து இப்போ கூட ஸ்டீவனுக்கு வந்து கால் பண்ணால் ஸ்டீவன் வந்து ஃபோன் எடுக்கலை. ஸோ அதனால் ஷெர்லி அவனோட அக்காவுக்கு வந்து கால் பண்ணுறா. அவள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஃபியூனரல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலையை வந்து அவளும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவள் அந்த பிஸியில் இருந்தோன்னா அவளும் வந்து நெல்லோட காலை வந்து கட் பண்ணுறா. இப்படி இருந்தோன்னே ஷெர்லிக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புகிறா. நெல் வந்து இந்த மாதிரி எனக்கு லூக்கை நினச்சி கவலையாக இருக்குது, என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி ஷெர்லிக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறமா ஷெர்லி வந்து கால் பண்ணுறான். அப்போது நெல் வந்து அட்டன் பண்ணலை. ஸோ இப்போ ஷெர்லியோட ஹஸ்பண்ட் வந்து செவத்தில் வந்து ஆணி அடிக்கிறாங்க. அப்போது ஷெர்லிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தோணுது. அவங்களோட சைல்ட்ஹுட் டேல ஷெர்லியோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மாஸ்டர் கீ கிடைக்குது. மாஸ்டர் கீனா அந்த வீட்டோட எந்த டோரையுமே வந்து ஓப்பன் பண்ணலாம், அதுதான் அந்த கீ. அதை வந்து ஷெர்லி கிட்ட கொடுக்குறாங்க. ஷெர்லி வந்து ஒரு ரெட் கலர் டோர் இருக்க ரூமை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி போகிறாங்க. கூட வந்து நெல்லும் வந்து இருக்காங்க. நெல் அப்போ சொல்கிறாங்க, இதுக்குள்ளே போனி இருக்குன்னு நினைக்கிறேன், போனினா அது ஒரு வகையான குதிரை, அது இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு ஷெர்லி சொல்கிறாங்க, இல்லை நெல், இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக மூடி தான் இருக்குது, நீ சொன்ன மாதிரி போனி இருந்தாலும் அது என்னத்துக்கு உள்ளே செத்துருவோம். இல்லைப்பா, நான் அடிக்கடி வந்து நிழல் போகிறத வந்து பார்ப்பேன், சரி என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கலாம்னு இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி திறக்கிறாங்க. பட் அந்த டோர் வந்து திறக்கிற மாதிரி இல்லை. அடைச்சேன்னு சொல்லி 2 பேரும் வந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த டோரு கீழே யாரோட நிழலோ வந்து தெரியுது. இப்போ ப்ரெசென்ட் டைமில் ஷெர்லி வந்து ஸ்டீவனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நெல்லுக்கு வந்து கால் பண்ணால் அவள் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன், லூக்கை பற்றி என்கிட்ட வந்து கேட்டா. அதுக்கு ஸ்டீவன் சொல்கிறாரு, அவன் இப்படி தான் பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது உளருவா, அதெல்லாம் நீ மனசில் வந்து வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி ஸ்டீவன் வந்து கட் பண்ணுறாரு. இங்கே ஷெர்லிக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா ஸ்டீவன் தான் வந்து குடும்பத்திலே மூத்த பையன், அவரே வந்து குடும்பத்தை பார்க்காம இருக்காங்கன்ற ஒரு காண்டு வந்து ஷெர்லிக்கு இருக்குது. ஸ்டீவன் வந்து அப்போது அந்த லேடி இருக்காங்கள, ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு, அந்த லேடியோட வீட்டில் வந்து அமானுஷமான விஷயம் இருக்க கேமராவெலாம் வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டீவனுக்கும் வந்து மனசு கேட்காம நெல்லுக்கு கால் பண்ணுறாரு. நெல் வந்து அட்டன் பண்ணலை. ஸோ இவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு, நெல் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ லூக்கை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன்னு ஷெர்லி சொன்னான்.
நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் லூக்கு கால் பண்ணி கேட்டேன், அவன் சேஃபாக தான் இருக்கான், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இவர் வந்து கட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டீவன், செகண்ட் வந்து ஷேர்லி, தேர்டு வந்து தியோ, ஃபோர்த் வந்து லூக்கு, அப்புறம் கடைசி பொண்ணாக தான் வந்து இந்த நெல் வந்து பிறந்தாங்க. இந்த எல்லாருமே வந்து ஒன்றா தான் இந்த ஹில் ஹவுஸில் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே தனித்தனியாக வாழ்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஷேர்லி இருக்காங்களே, அவங்க வந்து தியோ அவங்களோட 3வது சிஸ்டரை போய் பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே நம்ம தியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பு பாருன்னு சொல்லி சுற்றுற பொண்ணு, இருந்தாலும் அவங்க ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அவங்க. ஸோ அவங்கள பார்க்க போகலான்றப்போ அவங்க வந்து பப்பில் இருக்கும்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க 2 பேரும் இந்த மாதிரி. அப்போது ஷேர்லி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நெல் வந்து லூக்கை பற்றி ரொம்ப வந்து கவலைப்படுறா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தியோ சொல்கிறாங்க, நீ ஏன் அதெல்லாம் வந்து கவலைப்படுற, நம்ம நெல் வந்து அப்படிதான் வந்து அப்படின்னா உளறினே இருப்பா, அடிக்கடி உளருவா. அப்புறம் லூக்கு வந்து சரியான போதைக்காரன், அவனுக்கு ஏதாவது தேவைன்னா காசு தேவைன்னா நம்மளை வந்து பார்க்க போகிறான், நீ எதுக்கு இதெல்லாம் வந்து கவலை பண்ணுற அப்படின்னு சொல்லி தியோ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி பற்றி கவலையே கிடையாது. அதனால் அவங்க அவ்வளோ கண்டுக்கவும் இல்லை. இந்த நேரத்தில் அந்த அப்பா இருக்கார்ல, அவர் வந்து வேறு ஊரில் வந்து இருக்கார். அவர் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சடனாக வந்து அவர் மேலே யாரோ கை போடுற மாதிரி தெரியுது. இவரும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட ஒய்ஃபு பேயாக வந்துருக்காங்க. நம்ம ஒய்ஃப் தான் இறந்துட்டாங்களேன்னு பார்க்குறாங்க. அவங்க வந்து திடீர்னு கத்துறாங்க. இவரும் பயத்தில் எழுந்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தா எல்லாமே கனவு. ஸோ சடனாக இவருக்கு ஒரு கால் வருது அவரோட பொண்ணு நெல்லுக்கிட்டேருந்து. நெல் வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் அந்த மாதிரி சின்ன வயசில் வந்து கழுத்து உடஞ்ச ஒரு லேடியை பார்ப்பல, அவங்க இப்போ எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அப்பா வந்து சாக்காதி கேட்குறாரு, நீ இப்போ எங்கே இருக்க? இல்லைப்பா நான் என் ரூமில் தான் இருக்குன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து காரில் தான் இருக்காங்க. அப்பாவும் என்ன சொல்கிறாரு, நீ உடனே வந்து ஸ்டீவன் வீட்டுக்கு போ, அவன் தான் அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கான், நான் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே வரேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே நெல் வந்து ஓகேப்பான்னு சொல்லி காலை கட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த நெல் வந்து எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த ஹில் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்காங்க. அந்த ஹில் ஹவுஸ் வந்து அவங்களுக்கு சொன்னாங்க அவங்களோட தான். ஆனால் அவங்க சின்ன வயசில் வந்து அங்கே தான் வாழ்ந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு வந்துட்டாங்க. இங்கே அப்பா வந்து வேக வேகமாக வந்து கிளம்புறாரு அவரோட ஸ்டீவன் அவரோட பையன் வீட்டுக்கு போகலான்னு. இப்போ தான் அப்பாவுக்கும் வந்து ஒரு விஷயம் பாஸ்டில் நடந்து வந்து ஞாபகம் வருது. சின்ன வயசு ஸ்டீவன் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ போது இந்த அப்பா வந்து வேக வேகமாக கதவை திறந்து வந்து, ஸ்டீவன் வா எழுந்திரி, நம்ம இப்போ வெளியே போகணும்னு சொன்னோம்னா, என்னப்பா ஆச்சு, நீ சத்தம் போடாமல் வா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ வெளியே இருந்து யாரோ வர்ற சத்தம் வந்து கேட்குது. உடனே அப்பா வந்து டோரை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிவிட்டு அமைதியாக நிற்கிறாரு. அந்த டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் எந்த சத்தமுமே உள்ளே வராதனால அவங்க வந்து போயிடுறாங்க. இங்கே ஸ்டீவன் வந்து, அப்பா என்னப்பா ஆச்சு, யார்ப்பா அவங்க, நீ எதுவும் சத்தப்படாத ஸ்டீவன், இப்போ நம்ம இங்கேருந்து ஓட போகிறோம், நீ நல்லா கண்ணை முடிக்கோ, என்ன நடந்தாலும் கண்ணை மட்டும் திறக்காது அப்படின்னு ஸ்டீவனை தூக்கி வச்சுட்டு அப்பாவும் ஓடுறாரு. உடனே ஸ்டீவன் வந்து கண்ணை மூடிட்டு இருக்க ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லி கண்ணை திறக்குறாங்க. பார்த்தா ஸ்டீவனோட அம்மா வந்து ஏதோ ஒரு மாதிரி ஓடி வராங்க, பேய் மாதிரி ஓடி வராங்க. அப்பா வந்து வேகமாக காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுறாரு. ஆல்ரெடி அவங்க பசங்கள்லாம் காரில் தான் இருக்காங்க. ஸோ காரை ஓட்டிகிட்டு போகிறாரு அப்பாவும். ஸோ ஸ்டீவனும் வந்து காரோட விண்டோ பின்னாடி அவங்க அம்மா வந்து பார்க்குறாரு. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறாங்க அவங்கள. ஸோ அப்பா வந்து கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ ஸ்டீவன் சொல்கிறாரு, அப்பா நம்ம அம்மா விட்டுட்டு வரோம்ப்பா, அம்மாவோட நிலைமை என்னப்பா ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் கேட்குறான். அப்பாவும் எதுவுமே கண்டுக்காமல் கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. அப்புறம் ஸ்டீவன் வந்து அவங்க அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொன்னோன்னே போலீஸ் வந்து ஒரு ஆர்டிக்கலை வெளியிடுறாங்க, இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது அப்படின்னு. உடனே வந்து எல்லாருக்குமே தீ மாதிரி அந்த விஷயம் வந்து பரவிடுச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, ஸ்டீவனை வந்து அந்த வீட்டை வந்து அப்பா வந்து அந்த வீட்டை விற்க சொல்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து விற்க மறுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு வந்து எப்போவுமே பூட்டியே இருக்கணும், யாருமே உள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரும் வருது. உடனே அப்பா வந்து என்ன பண்ணாரு, பசங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்க அக்கா வீட்டில் இருக்க வச்சுருக்காரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வராரு அப்பா. இப்போ ப்ரெசென்ட்டில் ஸ்டீவனுக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஸோ ஸ்டீவனை எடுத்து, சொல்லுங்கப்பா ஸ்டீவன், இங்கே பாரு நெல் வந்து ரொம்ப பயத்தில் இருக்கா, அவன் வந்து உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா, அவளை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காலை வந்து கட் பண்ணுறாரு. இங்கே ஸ்டீவன் வந்து பேயை பார்த்ததா இருக்க வீட்டில் தான் வந்து இருக்காரு. நானே வேலையில் இருக்கேன், இவளை வேற பார்த்துக்கிறோமா சொல்லி படுத்துறாரு. இந்த நேரத்தில் நெல் வந்து அந்த ஹாண்டிங் ஹில் ஹவுஸ் கூட வந்து போயிட்டு யாரோ இருக்கிற மாதிரி அவங்க கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:03 ஆகுது. இந்த சமயம் ஸ்டீவனு, தியோ, ஷெர்லின், லூக்கு எல்லாரோட கழுத்தையுமே சேம் டைம் யாரோ வந்து அழுத்துற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. உடனே இது வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சே வந்து ஸ்டீவனும் வந்து திரும்ப தூங்குறாரு. அப்போ ஸ்டீவனுக்கு வந்து மேலே சீலிங்லேருந்து ஏதோ தண்ணி சொட்டுற மாதிரி தெரியுது. அவரும் ஏஞ்சி என்னன்னு பார்த்தா லீக் ஆகுது தண்ணி. அதே சமயம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஹார்ன் சத்தம் வந்து கேட்குது. ஸோ இப்போ தான் எல்லா விஷயமும் வந்து ஸ்டீவனுக்கு வந்து புரியுது. ஸோ அடுத்த நாள் அந்த லேடி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் சீலிங்கில் வந்து வாட்டர் வந்து லீக் ஆகுது, அதுவும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4-வே ஜங்ஷன், அதனால் ஒரு சில பேர் பயத்தில் வந்து ஹார்ன் வந்து அடிப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து தோணுது. அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தெரிஞ்சது, அது என்னது சார், அது வந்து உங்களோட இல்யூஷன் மேடம், பயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இல்யூஷன் வந்து தெரியும், ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீவன் வந்து சொல்கிறாரு.
இப்போது நம்ம இந்த கதையில் அதிகமாக பார்க்காதது வந்து பார்த்தீங்கன்னா லூக்குன்ற ஒரு பையன் தான். லூக் வந்து சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போட்டு ரொம்ப பயந்த சுபாவம். அவரும் வந்து நிறைய பேய்களை வந்து பார்த்துருக்காரு. சின்ன வயசில் அப்பா வந்து அவருக்குன்னு ஒரு ட்ரீ ஹவுஸ் ஒன்று வந்து கட்டி கொடுத்துருப்பாரு. அந்த ட்ரீ ஹவுஸில் தான் அவர் வந்து எப்போவுமே இருப்பார். ஸோ ஸ்டீவனும் அந்த ட்ரீ ஹவுஸ் போகிறாரு. டேய் வாடா டே, அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டீவனும் உள்ளே வரான் ட்ரீ ஹவுஸ்குள்ளே. ஸோ அப்போ வந்து நம்ம லூக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிராயிங்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு. அப்போது ஸ்டீவன் கேட்குறாரு, என்ன டிராயிங் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த டிராயிங்கில் ஒரு பொண்ணு இருக்கா, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் கேட்குறான். அதுக்கு லூக் வந்து சொல்கிறான், நம்ம கார்டனில் வந்து அடிக்கடி நான் அந்த பொண்ணை வந்து பார்ப்பேன். அதுக்கு ஸ்டீவன் சொல்கிறாரு, இது உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்டுடா, எனக்கும் சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தாங்க, நான் பெரியவனா வளர அது காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீவன் சொல்கிறாரு. அதுக்கு லூக் சொல்கிறான், இல்லைடா நான் இப்போ கூட வந்து பார்த்தேன், என் கிட்ட வந்து அதை அப்படியே வாயை திறக்கும் அப்படின்னு அந்த டிராயிங்குமே வந்து வச்சுருக்கான். ஸோ இதை ஸ்டீவன் பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா தான், சரி வா சாப்பிட போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடான். இங்கே நம்ம ஸ்டீவனும் வந்து அந்த லேடி வீட்டிலேருந்து இவரோட வீட்டுக்கு வந்து வராரு. அப்போது யாரோ அவர் வீட்டிலேருந்து வெளியே வராங்க. அவர் கையில் வந்து கேமராவும் ஐபேடும் வச்சுருக்காங்க. அது யாரும் இல்லை, லூக்கு தான். ஸோ ஸ்டீவனும் சொல்கிறாரு, ஸ்டீவன் இங்கே பாரு, என்கிட்ட $200 இருக்குது, இதை வச்சுக்கோ, எனக்கு வந்து அந்த பேட் வந்து வேணும், ஐபேட் வந்து வேணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லூக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரக் அடிக்ட்டு. அதனால் காசு வேணுன்றதுக்காக அவங்க சிஸ்டர் வீட்டிலேருந்து பிரதர் வீட்டிலேருந்து காசு வந்து ஆட்டையை போடுறது, பொருளை வந்து ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி யாரெல்லாம் வச்சுருப்பாரு. அதனால தான் ஐபேடு கேமரா எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டு போகலான்னு வரும்போது ஸ்டீவன் பார்த்துட்டாரு. ஸோ அந்த $200 கொடுத்துட்டு எனக்கு அந்த ஐபேடில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குடா, எனக்கு அந்த ஐபேடு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு ஐபேடை மட்டும். ஸோ அப்படியே அவர் ரூம்குள்ளே வரும்போது பார்த்தா நெல் இருக்காங்க. ஸோ ஸ்டீவன் சொல்கிறாரு, ஓ இப்போ தான் எனக்கே தெரியுது, லூக்குக்கு வந்து அட்ரஸே தெரியாது, நீ தான் என் அட்ரஸை சொன்னியா அப்படின்னு வந்து நெல்லுக்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் ஸ்டீவன் வந்து நெல்லுக்கிட்ட, உனக்கு என்னாச்சு, ஷேர்லி வந்து சொன்னால் இந்த மாதிரி நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு ஸ்டீவன் பேசிகிட்டே இருக்காரு. நெல் வந்து எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு கால் வருது அவருக்கு, அப்பா கிட்ட இருந்தான். அப்போ அப்பா வந்து சொல்கிறாரு, டே ஸ்டீவன், நம்ம நெல் வந்து உன் வீட்டில் இல்லை, அவள் வந்து ஹில் ஹவுஸில் தான் இருக்கா, அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னாலும் இங்கே ஸ்டீவனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்போ நம்ம நெல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து உடனே வாயை திறந்து அப்படி கத்துறாங்க. அப்படியே ஸ்டீவன் வந்து கீழே விழுந்துறாரு. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இது வெறும் எபிசோடு 1 மட்டும்தான். போக போக இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடும். ஸோ இந்த சீரீஸில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றத வர எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் சினிமா பேரடைஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த எபிசோடு 1 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூ சேனல், அதனால தான் வந்து எப்படி ரிவ்யூ பண்ணுறது எனக்கு தெரியணும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். பாய்.